அண்ணா யூனிவர்சிட்டி நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கான நவம்பர் டிசம்பர் எண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஒன் எக்ஸாமுக்கு கிரேஸ் மார்க் அப்படின்றது கிடைக்க போகுது. அதை பற்றின டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் வந்து CS3452, சப்ஜெக்ட் நேம் வந்து தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன். கொஷின் பேப்பர் கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா 40923. ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுனவங்க வந்து எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டஃப்பாக தான் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாம் வந்து டஃப்பு தான், அப்படி ஒன்றும் ரொம்ப ஈஸின்னு சொல்லிட முடியாது. நல்லா படித்தவங்களுக்கு மாடரேட்டுக்கு அதிகமாக இருந்திருக்கும். பட் பெரும்பாலான பேர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டஃப்னு தான் சொல்லியிருந்தாங்க இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவு. இந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் 12th கொஸ்டின், அதில் பார்த்தீங்கன்னா ஏபின்னு இருக்கும்ல, அதில் பியில் பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் 2 8 மார்க் கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் அப்படின்றது வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா ரீசனுக்காக இந்த சப்ஜெக்டில் இந்த ஒன் ஆஃப் தி கொஸ்டினுக்கு 8 மார்க்கு கரெக்டாக கிரேஸ் மார்க் அப்படின்றது அட்டன் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்களா, இந்த சப்டிவிஷன் 2 அட்டன் பண்ணவங்களுக்கு, அட்டன் பண்ணாதவங்களுக்கு கிடையாது. அப்படி அட்டன் பண்ணவங்களுக்கு ஏன் கிரேஸ் மார்க் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுவாங்க பார்த்தோம்னா, கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா L = A பவரில் I இருக்கும், அதுக்கப்புறம் into the B பவரில் பார்த்தீங்கன்னா I அப்படின்றது இருக்கும். பட் என்ன கான்செப்ட்னா A பவர் I அண்டு B பவர் J அப்படின்ற கான்செப்ட் இருக்கணும். பட் அந்த மாதிரி இல்லாமல் B பவருக்கு மேலே I அப்படின்றது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரீசன்னால் மிஸ்டேக் பண்ணதுனால ஸோ இந்த கிரேஸ் மார்க் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுவாங்க.